தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் காலையில் 23,923 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஹையின் பார்க்குறப்ப 24,002, லோ 23,888. இன்னைக்கு 135 புள்ளிகள் அதிகமாகி 23,989 நிஃப்டி 50 முடிவடைஞ்சிருக்கு. என்எஸ்சியில் இன்னைக்கு ட்ரேட் ஆன மொத்த ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்குறப்ப 3,416, இதில் அட்வான்ஸ் 1,956, டிக்ளைன் 1,356, அன்சேஞ்சு 104, அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ண ஸ்டாக் 124, லோயர் சர்க்கியூட் 64, 52 வீக் ஹை 83, 52 வீக் லோ 28. செக்டோரல் இண்டிசஸா இருக்கட்டும், பிராடர் மார்க்கெட் இண்டிசஸா இருக்கட்டும், எந்த விதமான பெரிய மாற்றமும் இல்லை. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 544 புள்ளிகள் அதிகமாகி 76,808 முடிவடைஞ்சிருக்கு. கமாடிட்டி மார்க்கெட் எம்சிஎக்ஸ் சந்தையை பொறுத்த வரைக்கும் தங்கம் 0.19% அதிகரிச்சு 1,53,208 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 0.26% சரிஞ்சு 2,50,800 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 2.49% சரிஞ்சு ஜூலை மாத ஒப்பந்தம் 7,335 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வாங்க இதை பத்திலாம் நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. 24,000 டச் பண்றதுக்கு மார்க்கெட் முயற்சி பண்ணுது, ஆனால் முடியல. ஒரு 11 பாயிண்ட் வரணும் 24,000 டச் ஆகிறதுக்கு. நாளைக்கு டச் ஆயிருமா சார்? இல்ல, தொடர்ந்து நேற்றே அதை தான் பார்த்தோம். ஒரு தடவை முயற்சி செய்து விட்டு திரும்ப இறங்கிருச்சுங்கிறத பார்த்தோம் நேற்று காலையில சந்தை துவங்கிய பிறகு. இன்னைக்கு அதே தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அதற்கு அருகாமையில் போயிட்டு திரும்ப வந்திருக்கு. ஸோ தேர் இஸ் அ கான்ஸ்டன்டான நேரோ ரேஞ்சில் இன்னைக்கு 23,900 கிட்ட இருந்து 24,000, அந்த 100 புள்ளிகளுக்குள் தான் இந்த ஏற்ற இறக்கம்ங்கிறது பார்க்கும் பொழுது மார்க்கெட் கொஞ்சம் கிளாரிட்டிக்கு வெயிட் பண்ணுது. நேற்றுக்கு பாசிட்டிவ் நியூஸை டிஸ்கவுண்ட் பண்ணியாச்சு. இதற்கு மேல புதிதாக எந்த பாசிட்டிவ் செய்திகளும் இல்லை, நெகட்டிவான செய்திகளும் இல்லை. அதனால நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் 24,000 தாண்டும் பொழுது கொஞ்சம் செல்லிங் வருது. திரும்ப இறங்கும் பொழுது பையிங் அல்லது செல்லிங் ஸ்டாப் ஆகுது. பையிங் வருதுன்னு சொல்ல மாட்டேன், செல்லிங் ஸ்டாப் ஆகுது. உடனே சந்தை சைட் வேஸ்க்கு போகுது. அதனால நாளையும் இதுதான் பெரும்பாலும் தொடரும் நான் நினைக்கிறேன். குறிப்பாக ஏதாவது ஒரு பாசிட்டிவான செய்திகள் வந்தாலேயே, ஏன்னா இந்த அமைதி ஒப்பந்தம் முடிவு பண்ணிட்டாங்க. பட் எப்படி அதை நடைமுறைப்படுத்த போறாங்க, அது உண்மையிலேயே நடக்க போகுதா இல்லையா அப்படிங்கறதுலாம் இன்னும் கூட உறுதியாக தெரியல. அது கிளாரிட்டி வர்ற வரைக்கும் இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட்ங்கிறது தான் சந்தையில இருக்கும். நேற்று சொன்ன அதே இதுதான், கவனமாக இருக்கணும் சந்தையை பொறுத்த வரைக்கும். யூஃபோரிக்கா எல்லாத்தையும் பாசிட்டிவ்னு நினைச்சிட்டு போறதோ அல்லது எல்லாத்தையும் நெகட்டிவ்னு வித்துட்டு வர்றதோ சரியான ஒரு தருணம் கிடையாது. இப்ப அடுத்து ட்ரம்ப் வேற சொல்லியிருக்காரு, என்னோட போக்கஸ் அடுத்து உக்ரைன் மேலதான், உக்ரைன் ரஷ்யா வரையும் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்காரு. இப்படி எல்லா போரையும் முடிச்சு வச்சா நல்லதுதான். இப்ப ஈரான் வர ஆரம்பிச்சு வச்சது இவரு தான், இப்ப முடிச்சு வைக்க போறதும் அவரு தான். முடிச்சு வைப்பாருன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, பார்க்கலாம். இன்னொரு பக்கம் செக்டார்ல பாக்குறப்ப ஒன்னும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இந்த ஸ்டாக்ஸ் பத்தி பாக்குறப்ப விப்ரோ பைபேக் சொல்லிருக்காங்க. இப்ப விப்ரோ வச்சிருக்கவங்க என்ன சார் பண்ணணும்? விப்ரோவை பொறுத்தவரை முதலீட்டாளர்கள் முடிவு செய்யணும். பட் என்ன தரவுகள் இருக்குங்கிறத நம்ம சொல்லிடலாம். கிட்டத்தட்ட 15,000 கோடி அளவுக்கு அவங்க பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது சமீப காலத்துல அவங்க அனௌன்ஸ் பண்ணதுலேயே ஒரு பெரிய ஒரு பைபேக்னு சொல்லலாம். 60 கோடி பங்குகளை வாங்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. 250 ரூபாய் அந்த பைபேக் பிரைஸ். சந்தையில இன்னைக்கு 182 ரூபாயை ஒட்டித்தான் அதனுடைய விலை இருக்கு. கிட்டத்தட்ட அதுல இருந்து ஒரு 30% கிட்ட பிரீமியத்துல தான் அவங்க பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது எல்லாரும் இப்ப இன்னைக்கு வாங்கி நாளைக்கு வைக்க முடியுமானா முடியாது. நாளையோட முடிவடைகிறது பைபேக்ங்கிறது. ஜூன் 11 துவங்கியது, 17 முடிவடைகிறது இந்த பைபேக் பீரியட். ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது வரைக்கும் பண்ணிருக்கணும். பண்ணலைன்னா நாளைக்கு பண்ணிடணும் அவங்களுடைய கையில இருக்கக்கூடிய ஷேர்ஸை. ஏற்கனவே பங்குகள் வாங்கி கையில் வைத்திருப்பவர்கள், அதுவும் குறிப்பாக ஜூன் 5ஆம் தேதி ரெக்கார்ட் டேட், அன்னைக்கு தேதிக்கு அவங்களுடைய கணக்குல இருக்கவர்களுக்கு மட்டும்தான் இதற்கான எலிஜிபிலிட்டி இருக்கு. அதற்கு பிறகு 6ஆம் தேதி 7ஆம் தேதி வாங்கி டெலிவரி வந்திருந்தா அவர்களுக்கு கிடையாது. அதற்கு முன்பு வாங்கியவர்கள் இதுல ஆஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 30% பிரீமியம் இருக்கிறதுனால நிறைய பேர் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா அக்செப்டன்ஸ், நம்ம ஆஃபர் பண்ற எல்லாமே அக்செப்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. இதுல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். 2 லட்சம் ரூபாய்க்கு கீழே ஹோல்டிங் வைத்திருப்பவர்கள் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். நான் 5 லட்சம் ரூபாய்க்கு வைத்திருந்துட்டு 2 லட்சம் ரூபாய்க்கு மட்டும் நான் பைபேக் ஆஃபர் பண்றேன்னா நான் ரீட்டைல் வர மாட்டேன். என்னுடைய ஹோல்டிங்கே 2 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். அப்பொழுதுதான் ரீட்டைல் இன்வெஸ்டர் கேட்டகரியில நான் வருவேன். அதற்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். அக்செப்டன்ஸ் ரேட்டு கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் சார். இன்னொரு பக்கம் அமெரிக்க அரசு இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு 95,000 கோடி அளவுக்கு திருப்பி தர போறதா சொல்றாங்க.
இது யார் யாருக்கு சார் வரப்போகுது? இதனால பங்குச்சந்தையில ஏதாவது மாற்றம் வருமா? இதுல பங்குச்சந்தையில ஓகே, நிறைய நிறுவனங்கள் வந்து குறிப்பாக ஜவுளித்துறை சார்ந்த நிறுவனங்கள் ஏற்றுமதியின் பொழுது இதுல பெரிய அளவுல பாதிக்கப்பட்டது. அந்த வரி ஏற்றுவதற்கு ஏற்ப அவங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க வேண்டி வந்தது. ஏன்னா உற்பத்தியை முடிச்சுட்டாங்க, ஏற்றுமதி பண்ணணும், நஷ்டம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறப்ப நஷ்டம் இருந்தது, பட் அதை குறைக்க முடியும் அப்படிங்கிற அளவுல இருந்தது. அவர்களுக்கு இந்த பணம் முழுமையாக கிடைக்கும் என்றால் நிச்சயமா இது வந்து ஒரு சாதகமான ஒரு விஷயம் தான். பட் பிரச்சனை என்னன்னா, இதை ஐடென்டிஃபை பண்ணி கால்குலேட் பண்ணி கொடுக்கறதுங்கிற மெத்தடாலஜி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அவர்கள் வழிமுறைகள் வந்து சொல்லியிருக்காங்கன்னா கூட எப்படி அது நடைமுறையில சாத்தியம்ங்கிறது எனக்கு தெரியல. அப்படி வந்தால் கூட இன்னொரு பிரச்சனையை அவர்கள் பொதுவாக எதிர்கொள்வதற்கான சாத்தியங்கள் அதிகம். என்னன்னா, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்ப நீங்க வந்து ஏற்றுமதி பண்ணும் பொழுது ஒரு டியூட்டி 25%, அதுல நீங்க ஒரு பகுதியையும் அந்த வாங்குபவர் ஒரு பகுதியையும் ஏற்றுக்கொண்டது நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு. இப்ப இந்த பையர் என்ன சொல்லுவாரு, நானும் இதில் ஒரு பகுதி இழப்பை ஏற்றுக்கொண்டேன், அதனால இப்போ நான் உனக்கு முழுமையாக இதனுடைய பலன் கிடைக்காம இதுல நீ எனக்கு இப்ப கிடைக்கிறதுல ஒரு பகுதியை நீ பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால என்ன ஆகும்னா, அவங்களுக்கு எவ்வளவு பலன் கிடைக்குதோ அந்த அளவுக்கு வந்து இப்ப ஏற்றுமதி செய்யறதுல விலையில டிஸ்கவுண்டோ அல்லது ஒரு பகுதியை கணிசமான டிஸ்கவுண்டோ வாங்கி பண்ணிடுவாங்க. கடந்த காலங்கள்ல நான் நிறைய தனிப்பட்ட முறையில நான் வந்து ஒரு ஏற்றுமதி தொழில் நடத்தி இருக்கிறேன் கிரானைட்ல. அந்த மாதிரி பண்ணும்பொழுது நான் பார்த்திருக்கேன், எப்பொழுதெல்லாம் டாலர் அப்ரிஷியேட் ஆகுதோ அந்த பலன் நமக்கு வராமல் பாத்துக்குவாங்க. உனக்கு டாலர் 5 ரூபாய் ஏறிடுச்சு, அதை நீ எனக்கு விலையில குறைச்சு கொடுத்துருப்பாங்க. இதுதான் நடக்குது. அதை தாண்டி செல்லக்கூடிய ஒரு என்ன சொல்றது, பார்கெனிங் பவர் அல்லது அந்த சக்தி வந்து இந்திய நிறுவனங்களில் பெரும்பாலான நிறுவனங்களுக்கு இன்றும் இல்லை என்பதுதான் உண்மை. இப்போதைக்கு நிலவரம் மாறி இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல. அந்த மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமா இது ஒரு பலனை கொடுக்கும். இல்லைன்னா இதுல வந்து பெரிய பலன்கிறது இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். யூஎஸ் பத்தி பேசுறப்ப எலான் மஸ்க் $1 trillion அளவுக்கு சொத்து மதிப்பு கொண்டவராக உயர்ந்திருக்காரு. ஆமா, ஸ்பேஸ் எக்ஸ் ஐபிஓ மூலமாக உலகம் முழுக்க அதை பத்தி பேசுனாங்க சார். ஸ்பேஸ் எக்ஸ் ஐபிஓ எப்படி சார் அது வந்து வந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்களேன் சார். உலகம் முழுக்க இல்ல, இந்தியர்களும் அதுல நிறைய விண்ணப்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அமெரிக்காவுடைய அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, இங்க இருந்து நீங்க பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். இங்க இருந்து பண்றதுல வந்து கிட்டத்தட்ட 20% ட்ரேடிங் வால்யூம்ஸ் வந்து இன்னைக்கு இதுல வந்து இந்தியாவிலிருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவிலிருந்து அங்க அமெரிக்கா ட்ரேட் பண்ணதுல 20% வந்து ஸ்பேஸ் எக்ஸுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம். ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் டெக்னாலஜிஸ் கார்பரேஷன் இந்த நிறுவனம், இது வந்து ஒரு ஏரோஸ்பேஸ்ல சேட்டலைட் ரீயூசபிள் ராக்கெட்ஸ்னு சொல்றது, போயிட்டு திரும்பி வரக்கூடியது. இந்த மாதிரியான விஷயம் நிறைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு இது அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுல வந்து ரொம்ப ஹைப்னு ஒரு பக்கம் சொல்லலாம், இன்னொரு பக்கம் உண்மையிலேயே அவங்கள்ட்ட சில டெக்னாலஜிஸ் இருக்குங்கிறது ஒரு பக்கம். அண்ட் எலான் மஸ்க் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், எப்போதுமே அது சந்தையில வந்து ட்விட்டர் எக்ஸ் டேக் ஓவர் பண்ணதுல இருந்து அதுக்கு முன்பில் இருந்து டெஸ்லால இருந்து எல்லாமே வந்து ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு டெக்னாலஜியில அடுத்த ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படக்கூடிய விஷயமாக இருந்தது. அதுதான் இப்பொழுதும் நடந்திருக்கிறது. நீங்க அந்த டேட்டா எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் இப்ப அந்த கலெக்ட் பண்ணிருக்கக்கூடிய அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது உலகத்தின் முதல் ட்ரில்லியனர் வேற சொல்றாங்க, $2 trillion. இது வந்து உலகத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகளுடைய ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்றோம் இல்லையா, மொத்த உற்பத்தியை விட அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக இதை விட அதிகமா 11 நாடுகள் மட்டும்தான் அவங்களுடைய ஜிடிபி மட்டும்தான் இருக்கு. மற்ற எல்லா நாடுகளும் கிட்டத்தட்ட 158 நாடுகளா 157 நாடுகள் போடுறாங்க. 168 நாடுகள்ல அவங்களுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷனை விட இது அதிகம். ஒரே ஒரு நிறுவனத்தினுடைய மார்க்கெட் கேப் அதிகம் அப்படின்னு ஒட்டுமொத்த நாடுகளுடைய இதெல்லாம் டோட்டல் பண்ணி சொல்றாங்க. ஓகே, சோ அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பை பெற்று இருக்கிறது. இதுல ஒரே ஒரு விஷயத்தை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். எனக்கு ஏதோ தெரியல, 2008 நினைவுக்கு வருகிறது. 2008 வந்து ஜனவரி மாசம் வரைக்கும் மார்க்கெட் தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருந்தது. 2005, 6, 7, 2008 ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சந்தை தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருந்தது முதல் பாதியில, ஜனவரி மாசத்துல. அதற்கு பிறகு ரிலையன்ஸ் பவர் ஐபிஓ அன்னைக்கு தேதிக்கு மிகப்பெரிய ஐபிஓ, ஒரு மெகா ஐபிஓவாக சந்தையில் வந்தது. அது வந்த ஓரிரு நாட்கள்ல ஜனவரி 22, 23 நினைவில்ல, அந்த காலகட்டங்கள்ல ஒரு வாரத்திலேயே சந்தை மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்க துவங்கியது, வீழ்ச்சிக்கு அடித்தளமிட்டது. அதற்கு பிறகு அடுத்த 6 மாதங்கள்ல சந்தை பாதிக்கு பாதி அதை விட குறைந்தது. 50-60% வந்து வீழ்ச்சியை சந்தித்தது. சோ இந்த முறை அந்த மாதிரி நிகழுமான்னு சொல்ல தெரியல எனக்கு. பட் ஆனால் அதே அளவுக்கு சந்தை உச்சத்தை தொட்டிருக்குங்கிறது உண்மை. அமெரிக்க சந்தை, அமெரிக்க பங்கு சந்தை, இந்தியாவில தான் அந்த அளவுக்கு ஏர்ல யூஃபோரியா இல்லையே தவிர அமெரிக்க பங்கு சந்தைகள் மிகப்பெரிய ஒரு யூஃபோரியால இருக்கு. நீங்க அங்க இருக்கக்கூடிய சிலிக்கன் சிப், அந்த செமிகண்டக்டர் ETF சொல்றது, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், அதெல்லாம் பார்த்தா 100p அந்த மாதிரியான ஒரு மல்டிபிள்ஸ்ல, அதாவது அவர்கள் ஈட்டக்கூடிய லாபத்தை போல் 100 மடங்கு. அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அந்த லாபத்தை முழுவதும் நீங்க போட்ட பணத்தை சம்பாதிக்கணும்னு 100 வருஷம் ஆகும். அது அப்படியே ராவா நம்ம எடுத்துக்க முடியாது. உதாரணத்துக்கு
உதாரணத்துக்கு சொல்றேன், அதனுடைய உண்மையான அர்த்தம் அதுதான். பட் அவங்க அதிகமா ஏர்ன் பண்ணா அது குறையும். 100 வருஷங்கிறது 50 ஆகலாம், 20 ஆகலாம். அந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு அந்த செமிகண்டக்டர் ETF எல்லாம். அது மாதிரி அங்க AI ரிலேட்டட், அது மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டட். ஸோ பங்குச்சந்தை மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறது அமெரிக்காவில். அது எவ்வளவு நாள் தொடரும்ங்கிறது நமக்கு சொல்ல தெரியவில்லை. அது ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு 2008 நினைவுக்கு வந்தது. பட் அப்படியே தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. மகிழ்ச்சி சார். ஸ்பேஸ் எக்ஸ் பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்க. நாளை பேசுவோம் சார். தேங்க்யூ சார். சந்திப்போம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.